ஆமா யூத் தான். குழந்தைக்கு தாயா நடிக்கிற ஒத்துக்கிட்டீங்களே. ஆமா. அடுத்த படத்துல டைரக்டர் வந்தாரு, என்ன போன அடுத்த படத்துல கேட்கல. அடுத்த படத்துல போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு கேட்குறேன். இல்லை நான் அடுத்த படம் பண்ணிட்டேன், அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டைரக்டர் இது வரைக்கும் கேட்டதில்லை. அவங்க நன்மை சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? நிறைய சொல்றாங்க நான் வந்து என்னை தாயா நடிக்க மாட்டேன்னு. காரணம் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல அவங்க வந்து இல்ல பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல அண்ணே. நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசவா நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசவா? சொல்லுங்க. இல்லண்ணே என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்கே வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது எல்லாரும் தானே. ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல, அதில் ஒரு ஆள் நான் தான். மேடம் அதே மாதிரி விதார்த் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் விதார்த் சார் அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோவா எங்க ஹீரோ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் கூட நடிச்ச ஹீரோயின்லாம் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட் தான் உடனே இந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்களா? இல்ல அதை பத்தி எனக்கு சத்தியமா தெரியாது. சார் சொல்லி தான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். சாமுத்திரிகா லட்சணம்லாம் இருக்குது. தேங்க்யூ.